ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி ஜனவரி 12 மகாநதி சீரியல் என்னாச்சு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து குமரனும் கங்காவும் படுத்திருக்காங்க. அவங்க ரூமில் சாந்தியும் படுத்திருக்காங்க. இப்போ குமரன் மெதுவாக அவங்க அம்மாவை பார்க்குறாரு. அம்மா அம்மான்னு சொல்லி கூப்பிட்டு பார்க்குறாரு. அம்மா நல்லா தூங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி தள்ளி கங்கா கிட்ட வந்தோடனே கங்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி காவேரி எங்கே போயிருக்காப்புல தெரியுமா? கொடைக்கானல் போயிருக்காராமா. அங்கேருந்து எனக்கு எல்லா நியூஸும் வருது. திருவிழாவில் போய் அப்படி கலக்கியிருக்கிறாராம். நம்மளும் பேசாமல் ஹனிமூனுக்கு எங்கேயாவது போகலாமா, கொடைக்கானலுக்கே போகலாமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க அம்மா எந்திரிச்சு உட்காந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் இந்த ஊருக்காரங்க, அதனால அவங்க கொடைக்கானலுக்கு போயிருக்காங்க. நீ வேற ஏதாவது ஊருக்கு போயிருக்கலாம்லன்னொன்னே, நீ முழிச்சுதான் இருந்தியா? நான் உன்னை கூப்பிடும்போது நீ ஏமா சத்தம் தரல அப்படின்னு. அப்போ நீ என்னை பற்றி தான் ஏதோ பொண்டாட்டிகிட்ட பேச போகிறேன்னு பார்த்தா நீ இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க. இது தெரிஞ்சிருந்தா நான் அப்போவே தூங்கியிருப்பேன்ல. அவன் அம்மா வந்திருக்காங்களே, அம்மா ஒரு பொற்காட்சி கூப்பிட்டு போகணும், பீச்சுக்கு கூப்பிட்டு போகணும், மகாபலிபுரத்துக்கு கூப்பிட்டு போகணும், எதனாச்சும் சொல்கிறியாடா? என்னடா இப்படி பண்ணுற அப்படின்னோடனே இப்போ கங்கை முறைக்கிறாங்க. அப்புறமா குமரன் இதுக்கு நம்ம வாயை திறக்காமலே இருந்திருக்கலாமோங்கிற மாதிரி தூங்கிடுறாரு. இங்கே என்ன ஆகுதுன்னா, பசுபதி அவரோட பையனுக்கு கால் பண்ணி அவங்க பொண்ணுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நைட்டாக நிவினை தூக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. காவேரி இங்கே அவன் புருஷன் கூட ஜாலியாக சுற்றிட்டு இருக்காப்பா, அவளுக்கு தெரியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேருமா பேசிக்கிறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, காவேரி நல்லா குடிச்சிட்டு ஒரு இடத்துல உட்காந்துருக்குறாங்க. விஜய் வா ரூமுக்கு போயிடலாங்கிறாரு. அதெல்லாம் முடியாது, எனக்கு இன்னும் வேணும்னு சொல்லிட்டு ஒரு பாட்டிலை எடுத்து குடிச்சிட்டு பாட்ஸ் எல்லாம் சாங்கெல்லாம் போட்டு செமையாக டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. அப்புறமா உட்காந்துருக்குறாங்க. இப்போ விஜய் வா போயிடலாம் அப்படின்னோடனே காவேரி அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க விஜய்கிட்ட. நீ ரொம்ப அழகியா, உன்னை எப்படி எத்தனை பொண்ணுங்க சுற்றி இருப்பாங்க, நீ யாரையும் லவ் பண்ணலையா என்ன, இல்லை லவ் ஃபெயிலியர்லாம் உனக்கு லைஃப்பில் இல்லவே இல்லையா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டோடனே விஜய் எனக்கு அந்த மாதிரிலாம் கதை இல்லை, ஆனால் நீ லவ் பண்ணுனல அந்த ஸ்டோரியை சொல்ல அப்படின்னோடனே அப்போது காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, அது பப்பி லவ்யா அப்படின்னோடனே அப்படின்னா ஓ அப்படி சொல்ல வரியா, சரி சொல்லு அப்படின்னோடனே இப்போ காவேரி நிவினை பார்த்தது எல்லாமே ஹிஸ்ட்ரியெல்லாம் சொல்ல விஜய் அப்படியே ரசித்து கேட்டுகிட்டே இருக்கிறாரு. அப்புறமா அவன் தான் யார் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே ஆர்வமாக கேட்குறாரு. அவன் தான் பண்ணா, ஆனால் நான் நோ சொல்லிட்டேன், ஏன்னா என்னோடய சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறமா ஒரு நாள் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்க தேட்டரில் வச்சு நிவின் ப்ரப்போஸ் பண்ணுவார்ல, அதெல்லாம் சொல்லி ரிசப்ஷன் வர நடந்ததெல்லாம் யோசித்து பார்த்து காவேரி அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே பேசிகிட்டே அழுதுட்ருக்காங்க. அதோடு என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.